look at you and it's easy to see you are that someone I've been trying to meet. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏ குக்கிங் ட்ராவலர். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் எடுக்கிற இடம் வந்து நைஜீரியா வந்து லாகோஸ்ன்ற ஒரு ஸ்டேட். லாகோஸ்ன்றது ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் கேபிட்டல். இங்கே இப்போ நம்ம இந்தியாவில் பாம்பே எப்படி அதுமாரி வந்து நைஜீரியாவுக்கு ஒரு லாகோஸ் பிஸ்னஸ் கேபிட்டல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் லாகோஸ்லேருந்து இபாதானுக்கு ஒரு 2 days and 1 night ட்ரிப் போயிருக்கோம். IITA அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு. ஸோ அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்றது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். Step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music sing. Got that poppin' beat, gonna make you move. Dancing on the floor in the swinging groove. இதுதான் வந்து இபாதான் IITA ப்ராப்பர்ட்டி. நல்லாயிருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்இன் பண்ணணும், இங்கே காமிக்கணும் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே அலோவ் பண்ண உடனே சரிங்களா நம்ம கார் அப்படியே வருது. அப்படியே உள்ளே போகணும். இதுக்குள்ளே போனால் ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். IITA இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் அக்ரிகல்ச்சர். இது வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக 1967 கவர்மெண்ட் ஆரம்பிச்சது. ஸோ இங்கே வந்து விசிட்டர்ஸ் வந்து தங்கி அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. அதுதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒரு ரூம் வாங்கியாச்சு. ஸோ ரூம் வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் எங்கள் ரூமு. எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ ரூம் நம்பர் 209. இது நாங்கள் வந்து 2 bedroom ஃப்ளாட்டு. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு ஹால், சோஃபா, டைனிங் டேபிள். இது வந்து ஒரு பால்கனி வியூ. அப்புறம் வந்து சின்ன கிச்சன். ஸோ எல்லா ஹோட்டல்லையும் வைக்கிற மாதிரி தான். காஃபி, டீ, வாஷ் பேஷன், கேஸ், ஃப்ரிட்ஜ். இங்கே ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். ஸோ 2 bedroom. சின்ன டேபிள், பெட்டு, சோஃபா. இதுதான் பாத்ரூம். இதுதான் பாத்ரூம். ஷவர். வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். இது வந்து சின்னதாக ஒரு லேக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லேக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக. இங்கே பார்த்தீங்களா பாயெல்லாம் கொண்டு உட்கார வச்சு அப்படியே உட்காந்தோமா, கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மல்லாக்க படுத்து தூங்கினோமா, இல்லை அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தோமா.
आओ जाकर रोड में बैठेंगे नहीं बेटा वो दिन अभी तक आए नहीं बेटा जाना भी नको आया अन्नी இந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்காக ஒரு இடம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் அண்ணா நகர், சென்னை அண்ணா நகரில் இது மாதிரி ஒரு வச்சா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் டைம் கிடச்சிருந்தா இந்த மாதிரி வைக்கலாம் பார்பிக்யூ. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன்லி பார்பிக்யூ ஸ்நாக்ஸ் மாதிரி. Walking down the streets, feeling the breeze in the sunshine state where dreams come with ease. Palm trees swaying with the ocean in view. This is the place where I always feel brand new. Sipping on a smoothie, chilling by the shore. Got my shades on, feeling like I can't be ignored. Sun-kissed skin, feeling so alive in the soft rap game. I strive to thrive. இது என்னடா மண்டை மேலே கேப்புன்னு பார்க்காதீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு, வந்து சாப்பிட்டு இப்போ இவங்களை ஸ்விம்மிங் கூட்டு போடும். பார்த்தீங்களா, பெரிய தலை பெரிய கேப்பு, சின்ன தலை சின்ன கேப்பு. போயிட்டு ஸ்விம்மிங் போயிட்டு இப்போ பாருங்க, கிளைமேட் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. Laying low, no place to go. Sunlight dances through the window. Lazy haze fills up the room. Got no plans, just me and you. Time slows down when you're around. Feel the rhythm of our hearts pound. In the quiet we find a groove. Lost in love, no need to. It's a lazy weekend, just you and me. மார்னிங் எந்திரிச்சாச்சு. ஏன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அது சாப்பிட போனோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு வாட்டி ரவுண்ட் அந்த லேக் கிட்ட அங்கங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது தான். ஹாய், இப்போ தான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம பியூர் வெஜிடேரியன், ஸோ அதனால் இந்த ப்ரெட்டு, ஜாமு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. சரி, அப்படியே ஒரு வியூ அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிங்கன்னா நான் ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்கேன். பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் சவுண்டு கேளுங்க. பார்த்தீங்களா, எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. வாவ், ஒரு பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட் மட்டும்தான், ஒரு பீஸ்ஃபுல் ரிலாக்ஸேஷன். இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் வாக் போகலாம். ஸோ அவங்க பஸ் ஒன்று இருக்குது, அந்த பஸ்ஸில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. உள்ளே ஒரு வே இருக்குது, அங்கே வந்து நடந்து போகிறதுக்காக இது என்ன ட்ரீ, அந்த பிளான்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க. அது ஒரு 2 hours ஆக்டிவிட்டி. அது பார்த்தீங்களா, தேங்காய் கை கட்டுற மாதிரி தெரியுது பாருங்கள். சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் நல்லா பெருசாக ஆகணும். அப்படியே எடுத்து அப்படியே அருவா வர சீவி அப்படியே குடிச்சா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். No room to rest. My heart's dancing. It's a love come. ஏன்னா 4 கிலோமீட்டர் தூரமா இருக்கீங்க. That is called love of the romance of the distance of the family. Cruising down the highway, windows down low. Sunset paints the sky in a fiery glow. Mountains rise up, touching clouds above. Valleys below, filled with whispers of love. On this road, every scene